வணக்கம் நண்பர்களே. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ரெட்டேரி விநாயகபுரம்ல இருக்கிற லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கோயிலில் வந்து வால்யூம் ஜாஸ்தியாக ஸ்பீக்கர்லாம் வச்சுருந்தாங்க. அதனால வந்து செல்ஃபோன் ரிங் ஆகிறது கேட்கல, பேஷண்ட் பேசுறது கேட்கல, தலைவலி இருக்கிற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்றத போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அவங்க வந்து அங்கே வச்சிருந்தது வந்து கோன் ஸ்பீக்கர் வச்சுருந்தாங்க. இந்த கோன் ஸ்பீக்கர் அவங்க வச்சிருந்த கோன் ஸ்பீக்கர்ல எவ்வளவு டெசிபிள்ல வந்து சவுண்ட் வந்தது அப்படின்றது நமக்கு கரெக்டா தெரியாது. ஆனா 2005 சுப்ரீம் கோர்ட் வந்து கோன் ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்க. ஏன்னா அதுல இருந்து அதிகமான டெசிபிள்ல வந்து சவுண்ட் வருது அப்படின்றது மற்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுனால அந்த மாதிரி கோன் ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. அங்க நிறைய பிரச்சனைகளும் இருந்தது, சவுண்டு ஜாஸ்தியா இருந்தது, இந்த மாதிரி பிரச்சனைங்க இருந்ததுனால மற்றவங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட எல்லாமும் கேட்டேன். எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருந்தது. ஆனாலும் எல்லாருமே வந்து கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம்ன்றதுனால அதை யாரும் வந்து பெருசுப்படுத்த விரும்பல. சரி, நம்ம வந்து நமக்கு பிரச்சனை இருக்குல்ல, நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 நாளா பிரச்சனை இருந்தது. மிஸ்டர் பன்னீர்செல்வம்னு அவர் அந்த கோயில் செக்ரட்டரி போல இருக்கு, அவர் சொல்லிதான் எனக்கு அது தெரியும். அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நீங்க கோன் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து காட்டினேன். அவரும் வந்தாரு, வந்து பார்த்துட்டு கோன் ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க, இதனால நிறைய பிரச்சனை இருக்குது, இங்க ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியா இருக்கு, அட்லீஸ்ட் சவுண்டையாவது கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தெரு ஃபுல்லா சவுண்ட் கேட்கணுமே அப்படின்றாரு. அதாவது அவங்க எதுக்காக சவுண்ட் ஜாஸ்தியா வச்சிருக்காங்கன்னா அந்த தெரு ஃபுல்லா கேட்கணுமா. அந்த தெரு ஃபுல்லா கேட்கணும்னா இங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பான்? நான் தான் கேட்டேன், சார் என்ன சார் சொல்றீங்க, அவ்வளவு சவுண்டா நீங்க வைக்கணும் அப்படின்றது தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எப்படி இருப்பான்? நீங்க அதுக்கு அதாவது அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சரி நான் பாக்குறேன், எடுத்துடுறேன், இல்ல மாத்திடுறேன் அப்படி இப்படின்னாரு. அவர் எடுத்துடுறேன்னாரு, அதுக்கப்புறம் மாத்திடுறேன்னாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றாரு, நாங்க போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னாரு. போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு சத்தமா வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்களா அப்படின்னா சொல்லுங்க, யார் கொடுத்தா பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க, அவங்களோட கொஞ்சம் மேலதிகாரி கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இங்க எவ்வளவு பிரச்சனை இருந்தது அப்படின்றது நம்ம வந்து அவர்கிட்ட சொல்லும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, அவங்க செலவை கம்மி பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தெரு ஃபுல்லா கேட்கணும்னா அந்த தெரு ஃபுல்லா ஒரு 4-5 சின்ன ஸ்பீக்கர் வச்சு பிரச்சனை இல்லாம சவுண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி வச்சிருக்கலாம். இந்த கோன் ஸ்பீக்கரா அவங்க வச்சது எதுக்குன்னா நல்லா சத்தம் வரும் அப்படின்னு தான். இந்த சத்தம் நல்லா வந்ததுனாலதான் இங்க பிரச்சனையே. அதாவது செலவை வந்து கம்மி பண்றதுக்காக எவன் எப்படி போனா என்ன அப்படின்னு கோயில் நிர்வாகம் நினைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. கோயில்ன்றது என்ன, மக்களுக்கு நம்ம நார்மலா என்ன நினைப்போம், கோயில்னாலே வந்து ஒரு லாப நோக்கத்துல செயல்படுற ஒரு விஷயமா நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா செலவை கம்மி பண்றதுக்கு தான் இதை பண்ணிருக்கிறாங்கன்றது அவர் பேசினதை வச்சு நம்ம யோசிக்க முடியுது. அதாவது இந்த மாதிரி கோயில்ல வந்து அவங்க சொல்றாங்க, இன்னொருத்தர் அதுலயே வந்து ஒருத்தர் சொல்றாரு, கும்பாபிஷேகம் நடக்குதுங்க அப்படின்றாரு. கும்பாபிஷேகம் நடக்கட்டும், அதுல என்ன பிரச்சனை? ஸ்பீக்கரை வந்து நீங்க நிறைய ஸ்பீக்கரா கம்மி வால்யூம் வர ஸ்பீக்கரா வச்சிருந்தா கும்பாபிஷேகம் நின்று போயிடுமா? கும்பாபிஷேகம் அப்போ நடக்க போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாயிருக்கும், அவ்வளவுதானே. அது நீங்க பண்ணிருக்கலாமே. கோயில்கள் மக்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாம கோயில் திருவிழாக்களை நடத்துறது சிறப்பு. நன்றி.